வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையினை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான முதற்கட்ட ஆதரவுகளை பெறுகின்றனர் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதேச தெரிவிப்பு. 50 ஆண்டுகளாக அரசியல்வாதிகளின் தவறான வழிநடத்தலால் உருவான அமைப்புகளை ஒரே உத்தரவால் உடனடியாக மாற்ற முடியாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து. இலங்கையில் மீண்டும் கட்டியெழுப்பும் பணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேவைக்கு அமெரிக்கா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் என்று அலிசன் ஹூக்கர் உறுதி. முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக் ரன்வல பயணித்து ஜீப் வண்டி கார் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து. தொடர்பது விரிவான செய்திகள். வீடுகளை சுத்தம் செய்து மீண்டும் குடியேற தகுந்தவர்களுக்கு 25,000 ரூபாவும் அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவுக்காக மேலும் 50,000 ரூபாவும் வழங்கப்படுகிறது. மொத்தம் 75,000 ரூபாய் வழங்கப்படுவதன் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான முதல்கட்ட ஆதரவை பெறுகின்றார்கள் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இயற்கை அனர்த்தங்களால் இதுவரை 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 80,000க்கும் மேற்பட்டோர் இன்னமும் இடைக்கால முகாம்களில் தங்குமிடங்களில் தங்கி வருகின்றார்கள். இதற்கு முன்பு எந்த அனர்த்த காலத்திலும் வழங்கப்படாத அளவு நிவாரணங்களை இந்த அரசாங்கம் வழங்கி வருகின்றது. முன்னர் வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை பெறுவதிலும் இருந்த தடைகள் பெருமளவில் நீக்கப்பட்டுள்ளது. வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக 25,000 ரூபாவும் அவசர தேவைகளுக்காக 50,000 ரூபாவும் என்று மொத்தம் 75,000 ரூபாய் குடும்பங்களின் மேல் குடியேற்றத்திற்கான ஆரம்ப உதவியாக வழங்கப்படுகிறது. இதனோடு விவசாய நிலங்கள் அல்லது பயிர் செய்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாவும், தொழிற்சாலைகள் சேதமடைந்தால் உரிமையாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாவும் வழங்கப்படும். கால்நடை பண்ணைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான நிவாரணம் வழங்கப்படும். பல்வேறு துறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவருக்கும் இவ்வாறு உதவிகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் டிசம்பர் மாதம் முதல் 3 மாதங்களுக்கு 50,000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவு வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு 25 லட்சமும், முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு 50 லட்சமும் வழங்கப்பட உள்ளது. வீடுகள் மதிப்பை விட வழங்கப்படும் நிதி அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடும். ஆனால் மக்களின் வாழ்வாதாரத்தை மீள நிறுவுவதே இதன் நோக்கமாகும். இந்த அனைத்து நிவாரணங்களும் மக்களின் வரிப்பணத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் வரி உயர்வுகளை தவிர்த்து வரி வசூல் முறைமையை வலுப்படுத்தி வருவாய் முகாமைத்துவத்தை மேம்படுத்தினால் மட்டுமே இந்த திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அனர்த்தங்கள் சொத்துக்களை மட்டுமல்ல, பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்துள்ளன. இந்த சூழ்நிலைகளிலிருந்து மக்களை பாதுகாப்பாக மீள நிறுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை இலக்காகும் என்று தெரிவித்தார். புயல் மற்றும் கனமழையால் சேதமடைந்த தொடருந்து பாதைகளை கட்டமைக்க வவுனியா தொடருந்து திணைக்கள அதிகாரிகளும் இராணுவத்தினரும் இணைந்து பணியாற்றுகின்றனர். வவுனியா யாழ்ப்பாணம் இடையிலான பல பகுதிகளில் வெள்ளம் காரணமாக தண்டவாளங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. தொடருந்து சேவைகளை மீண்டும் வளமைக்கு கொண்டுவரும் நோக்கிலே தண்டவாளம் பழுது, அரித்த பகுதிகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் ஒருங்கமைக்கப்பட்டு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கூட்டு முயற்சியினால் பாதிக்கப்பட்ட தொடருந்து பாதைகள் விரைவாக சீரமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக அரசியல்வாதிகளின் தவறான வழிநடத்தலால் உருவான அமைப்புகளை ஒரே உத்தரவால் உடனடியாக மாற்ற முடியாது என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். சட்டவிரோத கட்டுமானங்கள் இன்றைய பேரழிவுக்கு முக்கிய காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தித்வா புயலால் கடுமையான சேதமடைந்து நாவலப்பட்டி கண்டி பிரதான வீதியையும் ரயில் பாதைகளையும் ஆய்வு செய்யும் வகையில் அமைச்சர் உலப்பனவி பகுதியில் பார்வையிட்டார். அங்கு சுமார் 200 மீட்டர் ரயில் பாதையும் முக்கிய சாலையும் சேதமடைந்த நிலையில் அடுத்த 2 தொடக்கம் 3 நாட்களில் சாலை போக்குவரத்தை திறக்க முயற்சிகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளார். வடிகால்கள், மதகுகள் மீது சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டதே இவ்வளவு அழிவுக்கு காரணம் என்று கூறிய அவர், இனி இப்படியான கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என்றார். கொத்மலை அணையை தாமாகவே திறந்ததாக எதிர்க்கட்சிகள் கூறுவதில் வருத்தம் உள்ளதாகவும், சமூக ஊடகங்களில் கருத்திடுவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் உதவுமாறும் அவர்களை கேட்டுக்கொண்டார். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேவைக்கு அமெரிக்கா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் என்று அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான உப ராஜாங்க செயலாளர் அலிசன் ஹூக்கர் தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பில் அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். இலங்கை எதிர்கொள்ளும் அனர்த்தங்களுக்கு இந்த நெருக்கடியான வேளையிலே உதவி செய்ய முடிந்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும், அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஹூக்கர் கூறினார். நிவாரண நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா அனுப்பிய பல்வேறு குழுக்களின் ஆதரவுகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்தார். உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா வழங்கிய மனப்பூர்வமான உதவி மற்றும் ஒத்துழைப்பை அவர் பாராட்டினார். நாட்டின் பொருளாதாரம் மீள சிறப்பாக உருவெடுத்து வரும் நேரத்தில் இந்த அனர்த்தம் சவாலாக மாறியதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார அபிவிருத்தி மற்றும் நீடித்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் அடுத்த கட்டமாக அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் சேதமடைந்த நெடுஞ்சாலைகள், புகையிரத பாதைகள், விவசாயம், கால்நடை மற்றும் சிறு நடுத்தர தொழில்துறைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வர சிறிது காலம் எடுக்கும் என்றும், நட்பு நாடுகளின் மேலதிக உதவியை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார்.
எதிர்க்கடையில் தீர்வு வரை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதில் அமெரிக்கா ஆர்வம் காட்டுவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்றும் உப ராஜாங்க செயலாளர் ஹூக்கர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க இலங்கை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா ஆதரவளிப்பதாக அவர் மேலும் கூறினார். அமெரிக்க சுற்றுலா பயணிகள் இலங்கையை தொடர்ந்து வருகை தருவார்கள் என்ற நம்பிக்கையினை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தற்போதைய நெருக்கடியிலிருந்து மீண்டும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அமெரிக்கா உதவி முக்கியமானதாக இருக்கும் என்றும் பாராட்டினார். இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சர் மற்றும் நிதி பிரதி அமைச்சர் டாக்டர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சின் செயலாளர் டாக்டர் ஹர்ஷன சூரிய பெரும, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொத்மலை அணைக்கட்டு கட்டுமான காலத்தில் ஏற்பட்ட மண் சரிவை சார்ந்த இலங்கை விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி அறிக்கை இன்று வரை வெளியிடப்படாமல் மறைக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் பொபுது ஜாக்கோட தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கைக்கு என்ன ஆனது என்பது தெரியவில்லை என்ற நிகழ்வு அழிவுகள் அதற்கான நேரடி விளைவுகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய அவர், கொத்மலை நீர்மின் திட்டத்தை அமைப்பதை அன்றைய அறிஞர்கள் ஒருமித்துக் கொண்டு எதிர்த்ததாகவும் கூறினார். கட்டுமான பணிகள் நடைபெறும் போது நிலத்தடி மண் சரிவு ஏற்பட்ட போது அந்த பணிகளில் ஈடுபட்ட நிறுவனம் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதையும் அவர் நினைவுபடுத்தினார். இதனையடுத்து பேராசிரியர் WP விதானகே, பேராசிரியர் குலசிங்கம் உள்ளிட்டோரை கொண்டு குழு நியமித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த அறிக்கை அரசாங்கத்தால் வெளியிடப்படாமல் போய்விட்டதாகவும் அவர் கூறினார். இன்று அந்த அறிக்கையின் ஆசிரியர்கள் இருவரும் உயிருடன் இல்லை என்றும் குறிப்பிட்டார். அந்த அறிக்கை கொத்மலை அணைக்கட்டு கட்டமைப்பு பொருத்தமானது அல்ல, நில அமைப்பு அதனை தாங்கக்கூடியது அல்ல என்று தெளிவாக சுட்டிக்காட்டியதாகவும் பொபுது ஜாக்கோட தெரிவித்துள்ளார். 30 தொடக்கம் 40 வருடங்களுக்கு முன்பே நிபுணர்கள் எச்சரித்த விஷயங்களை இன்று நிஜமாகிவிட்டது, பல உயிர்கள் பலியாகியுள்ளது என்றும் அவர் உணர்ச்சிபூர்வமாக குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக் ரன்வெல்ல பயணித்து ஜீப் வண்டி கார் ஒன்றுடன் நேருக்கு நேரை மோதி சபுகஸ்கந்த பகுதியில் வியாழக்கிழமை இரவு விபத்துக்குள்ளானது. போலீசார் தெரிவிக்கையில் விபத்து இரவு 7:45 மணியளவில் சபுகஸ்கந்த தெனிமல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காரில் இருந்த ஒரு பெண்ணும் சிறு குழந்தையும் காயமடைந்துள்ளனர். பெண் கிரிபத்குட வைத்தியசாலையிலும் குழந்தை ரிச்வே ஆரியா சிறுவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஜீப்பில் பயணித்த அசோக் ரன்வெல்லவும் காயமடைந்து கிரிபத்குட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்தில் சேதமடைந்த ஜீப், கார் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் போலீசாரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதோடு சபுகஸ்கந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். மன்னாரின் முள்ளிக்குளத்தில் தலா 50 மெகாவாட் திறன் கொண்ட 2 புதிய காற்றாலை மின் நிலையங்களை அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2030ற்குள் நாட்டின் மின்சார தேவையில் 70% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி செய்யும் அரசாங்க இலக்கை அடைவதற்கான முக்கிய திட்டமாக இது முன்னெடுக்கப்படுகிறது. இந்த திட்டம் 20 ஆண்டுகால கட்டமைத்தல், சொந்தமாக்குதல், செயல்படுத்தல் முறைப்படி செயல்படுத்தப்படுகின்றது. முள்ளிக்குளம் காற்றாலை மின் பூங்காவின் 100 மெகாவாட் திட்டத்திற்கான தனியார் துறையின் முன்மொழிவுகளை அளிக்கும் முடிவுக்கு பிறகு சர்வதேச போட்டி ஏலங்கள் நடத்தப்பட்டன. 7 முன்மொழிவுகள் கிடைத்த நிலையில் அவை அனைத்தும் மதிப்பாய்வு செய்யப்பட்டது. அதன்படி அமைச்சரவை நியமித்த பேச்சுவார்த்தை குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒப்பந்தங்கள் வழங்குவதற்கான மின் வழங்கல் அமைச்சரின் பரிந்துரைக்கு அமைச்சரவை இறுதியாக ஒப்புதல் வழங்கியுள்ளது.